ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படணும் அப்படிங்கிறத எதுல கற்றுக்கொள்ளுமான்னா, இந்த பைபிளை வாசிக்க இந்த வார்த்தைகளை கைக்கொள்ள அவருக்குள்ள என்ன வந்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ பயம். ஒழுங்கா உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் தியானத்தோடு ஒரு மனுஷன் ஜீவனுள்ள நாள் மட்டும் இதை வாசிப்பான். ஆனால் அவன் யாரா இருப்பான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருப்பான். உங்களை எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியம். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன்னுடைய கையினுடைய பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் மனைவி வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்.